Good morning, dear student. Last class வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் அதனுடைய ட்ரெண்டு பார்த்துருந்தோம். ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் ட்ரெண்டு, ஹைட்ரஜன் ஹேலைடு ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன், அதில் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷனு ஓகேங்களா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதோட பார்த்துருந்தோம். அதாவது ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடியது டுடே இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் அண்ட் இன்ட்ராஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் and properties of interhalogen compounds, types of interhalogen compounds and oxoacids of halogens இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஓகேங்களா. ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னென்ன ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை HX அப்படிங்கிறத வந்து ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஓகேங்களா. ஸோ HXோட ஓகேங்களா ஹைட்ரஜன் ஹேலைட்ஸோட இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஜென்ரலாக சொல்கிறது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, ஹச் ஃப்ளூரைடு இருக்குது, ஹச் ஃப்ளோரைடு இருக்குது, ஹச் புரோமைடு இருக்குது. ஓகேங்களா. ஹச் அயோடைடு இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதில் ஈஸியாக என்னென்ன இந்த ஹச்ஐ இருக்கு இல்லையா, ஹச்ஐ ஆட்டோமேட்டிக் அதுவே என்ன ஆகும்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அயோடைடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயோடைடாக இருக்குது, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு, இதெல்லாம் அயோடைடாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அயோடினா டிக்கு. ஓகேங்களா. சரி, அயோடினா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, அதாவது I2 அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 H ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. இங்கே I2 அண்ட் ப்ளஸ் 2 எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அயோடின் என்னவா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I2ங்கிறது வந்து அதாவது இங்கே எப்படின்னா மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா. ஸோ மைனஸ் சார்ஜ் இங்கே நியூட்ரல். ஓகேவா. என்ன ஆயிருந்தால் நியூட்ரல் ஆகிருக்கும், மைனஸ்லேருந்து 0 இருக்குது. அப்போ இதை டிஸ்ஸே இது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேங்களா. இன்க்ரீஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். ஓகேங்களா. இது மைனஸ், இது 0. அப்போ இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஏ ஆக்சிடேஷன். ஓகேவா. அப்போ இதை வந்து இந்த காம்பவுண்ட் என்னவா ஆக்ட் ஆகுது, ஹைட்ரஜன் அயோடைடு. ஓகேங்களா. ஹைட்ரஜன் அயோடைடு ஆர் யூஸ்டு இந்த இஸ் ஏ ஆக்சிடேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகுது. ஆனால் மற்றதை என்ன பண்ண அப்படின்னா ரிடியூசிங். ஓகேங்களா. மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா ரிடக்ஷன். மற்றதை ரிடக்ஷன் பண்ண வைக்க இது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடேஷன் ஆகிக்கும். இது ஆக்சிடேஷன் ஆகிட்டு மற்ற காம்பவுண்டை என்ன பண்ண அப்படின்னா ரிடக்ஷன் பண்ண வைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த HXல ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் அயோடைட்ஸ் ரீட்லி ஆக்சிடைஸ்டு. அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் அயோடைட்ஸ். ஓகேங்களா. நம்ம வாட்டர் டிசால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது அந்த அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் அயோடைட்ஸ் ரீட்லி ஆக்சிடைஸ்டு. It is a positive result is shown by liberation of iodine which gives a blue black colorization with starch. ஓகேங்களா. இப்போ அயோடின் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேங்களா. ஒரு நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட் சாம்பிளில் அயோடின் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா ஸ்டார்ச் டெஸ்ட் மூலமாக. அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ச் டெஸ்ட். ஓகேவா. அப்போ நம்ம எடுத்துக்கூடிய காம்பவுண்டு இருக்கா இல்லையாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டார்ச் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணோம்னா அது என்ன கிடைக்குன்னா ப்ளூ பிளாக். ஓகேங்களா. என்ன நமக்கு கிடைக்கிறதுனா ப்ளூ பிளாக் கலரைசேஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா. வயலட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக் கலரைசேஷன் வித் ஸ்டார்ச் சொல்யூஷன். என்ன காரணம் அப்படின்னா லிபரேஷன் ஆஃப் அயோடின் லிபரேஷன் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த ஸ்டார்ச் சொல்யூஷன் என்ன மாறுது அப்படின்னா ப்ளூ பிளாக் கலரைசேஷனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் கம்பேர்ட் டு த அதர் hydrogen bromide is a oxidation properties is a hydrogen
iodide. Hydrogen iodide is compared to the hydrogen bromide. The oxidation properties is a mild oxidation or very rarely the hydrogen bromide is more difficult to oxidize than hydrogen iodide. Okay, the HBr is reduced slowly sulfuric acid into sulfur dioxide. அதாவது இங்க H2SO4 வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ரிடக்ஷன் பண்ணுது அப்படின்னா SO2வா வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. இந்த ரெடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த HBrங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுது. இதே HI எடுத்திங்கன்னா குயிக்காக என்னவா மாற்றிடும்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாற்றிடும். என்னவா மாற்றிக்கும் ஹைட்ரஜன் ஐடைடு எடுத்தோம்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாற்றிடும். ஹைட்ரஜன் சல்ஃபைடா அங்கே இருக்க ஆக்சிஜன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் சடனாக என்ன ரெடியூஸ் பண்ணி வச்சிடும். ஓகேவா, தட் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூஸ்டு. அப்போ ஹைட்ரஜன் ஐடைடு ஹைட்ரஜன் புரோமைடை விட கம்பேர் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் அயோடைடு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். The reducing properties of hydrogen iodide can be explained by using reaction with alcohol into ethane. It converts the nitric acid in the nitrous acid and the dinitrogen dioxides into the ammonium. ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஆல்கஹால் டு ஈத்தேன் சொல்லியிருந்தோமா. ஒன்றும் இல்லை, ஆல்கஹாலுங்கிறது எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இஸ் C2H5OH. ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணால் நமக்கு C2H6. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஈத்தேன் இங்கே ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிடுவோம், ஈத்தேன் ஆகிடும். ஓகேவா, அப்போ ஈத்தேன் வரப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா HI. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைட்லேருந்து நைட்ரஸ் ஆசிட் HNO3SA நைட்ரிக் ஆசிட். ஓகேவா, இதை HNO2 நைட்ரஸ் ஆசிட். இதுவும் யார் இங்கே இருக்க ஒரு ஆக்சிஜன் ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா, யார் அப்படின்னா HI தான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று அமோனியம். ஓகே, டைநைட்ரஜன் அயோடைடு டைஆக்சைடு, டைநைட்ரஜன் அதாவது N2 டைஆக்சைடு N2 அமோனியம் என்னது NH4. அமோனியம் NH4. இங்கே பாரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கு, ஹைட்ரஜன் அதிகமாக சேர்த்துருக்கு. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ரிடக்ஷன். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா HI. அப்போ அந்தளவுக்கு HI வந்து பார்த்தோன்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். அது ஆக்சிஜன் ஆகிக்கும். ஆனால் மற்ற காம்பவுண்ட் என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ண வைக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இஸ் அன்அஃபெக்டடு கான்சன்ட்ரேட்டடு sulfuric acid by strong oxidation agent like the magnesium dioxide, potassium permanganate or potassium chloride. Okay, only is oxidation. Okay, hydrogen fluoride வந்து பார்த்தீங்கன்னா அதாவது HCr வந்து பார்த்தீங்கன்னா அதாவது HCl. ஓகேவா, இந்த சல்ஃபரிக் ஆசிட்னால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இதை விட ஸ்ட்ராங் ஆக்சிடைசேஷன் என்ன, மாங்கனீஸ் டை ஆக்சைடு. ஓகேவா, மாங்கனீஸ் டைஆக்சைடு. ஓகேவா, சரி, MnO2. ஓகேவா, மாங்கனீஸ் டைஆக்சைடு MnO2 அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் குளோரைடு KMnO4 ஆர் K2Cr2O7 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் குளோரைடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் ஆகும். இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது என்ன பண்ண முடியாது, ஆக்சிடேஷன் பண்ண வைக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா சம்மரைசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அது ஷார்ட்டாக வந்து பார்த்தோன்னா அதை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக அதனுடைய ட்ரெண்டோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. HXோட ஜென்ரல் இதை வந்து பார்த்தா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஓகேங்களா HF HCl HBr. ஓகேங்களா, HI. ஓகேவா, இப்போ 4 ஹைட்ரஜன் ஹேலைட் போட்டிருக்கோம். இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக H இருக்குமா. இந்த H எதில் மோஸ்ட் ரியாக்டிவிட்டியாக இருக்கும்னா ஃப்ளூரின் ரியாக்டிவிட்டியாக இருக்கும். மேலேருந்து கீழே வர என்னன்னா டிகிரி சைட்டே வரும். ரியாக்டிவிட்டி ஆர்டர் என்ன, ஹைட்ரஜன் ரியாக்டிவிட்டியோட டிகிரி சைட்டே வரும். ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த H+ கொடுக்குறதான் ஆசிட் ஸ்ட்ராங்னஸ் இருக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ் ஃப்ரம் hydrogen fluoride into hydrogen iodide.
ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் காம்பவுண்ட். ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அது நம்ம ஃபஸ்ட்டு படுத்தோம்ல HF HCl HBr HI. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். தென் கம்பேர்ட் டு த ஸோ ஹைட்ரஜன் குளோரைடு அது மோஸ்ட் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த ஹைட்ரஜன் குளோரைடு அப்படியே என்ன ஆகிட்டு டிகிரீசிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேல்டைல் ஆஃப் ஹைட்ரேட்ஸ். வேல்டைல்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் என்னன்னா அந்த H- அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. H + R- தான் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவது. இது வந்து பார்த்தோன்னா கேஸ் தானே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே இந்த மோஸ்ட்லி இந்த ஆசிட்ஸ் எல்லாமே கேஸின் நேச்சராக இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஸோ எது வந்து பார்த்தோன்னா அதிகமான எது பார்த்தோன்னா கேஸ் நேச்சராக இருக்குன்னா HCl. அடுத்து HBr, அடுத்து H iodide, அடுத்து HF. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்டைட்னா ஈஸி ஆவியாகக்கூடிய ஓகேங்களா. ஹைட்ரஜன் ஈஸி ஆவியாகக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்டைட் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் அப்படின்ட்டு. இது இங்கே இருக்கிற ஹைட்ரேட்ஸ் ஈஸியாக எவாப்ரேஷன் ஆகிடும். ஓகேவா. ஸோ அது அடுத்து போக போக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் எவாப்ரேஷன் ஆகாது அப்படின்ட்டு. ஓகேவா. அடுத்து பாருங்கள் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா HF இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் தென் கம்பேர்ட் டு த ஹைட்ரஜன் அயோடைடு. அதுக்கப்புறம் HBr அண்ட் HCl. ஓகேவா. ஸ்டெபிலிட்டி. அடுத்து பாய்லியம் பாய்டு பார்த்தீங்கன்னா HCl எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். மேலேருந்து கீழே வரப்போ பாய்லியம் பாயிண்ட் நேரம் இன்க்ரீஸிங் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஹைட்ரஜன் அயோடைடு அதிகமாக இருக்கும். அது கம்பேர்ட் டு HBr கம்பேர்ட் டு HCl. ஓகேவா. அந்த ஆசிட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் HF டு HI. ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆசிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா. எல்லாமே ஆசிட் தான். HF ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HBr ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், ஹைட்ரோ அயோடிக் ஆசிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மோர் அசிடிக் நேச்சர் தென் கம்பேர்ட் டு த HF. ஓகே. இப்போ இது வீக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா எதுனா HF. ஓகேவா. இது ஸ்ட்ராங் ஆசிட். இதில் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா HI. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அதனுடைய அசிடிக் பிஹேவியர்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறது இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா. ஈச் ஹேலஜன் கம்பைன் வித் அதர் ஹேலஜன் டு ஃபார்ம் த காம்பவுண்ட். சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் கால்டு இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். In that given the table, interhalogen compounds given A is a less electron negative than B. ஓகேவா. அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இல்லை இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட் ஒன்றும் இல்லைப்பா. இங்கே ஒரு ஹேலஜன் இருக்குது, அது கூட இன்னொரு ஹேலஜன் சேர்த்துறாங்க. ஓகேவா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலஜன் சேர்த்துறாங்க. ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்க. ஓகேவா. ரெண்டு மிக்ஸ் பண்ணுறப்ப 2. ஓகேங்களா. இல்லைன்னா இது ஒரு ஏன்னு எடுத்து ஹேலஜனு, இது ஒரு பிங்கிற ஒரு ஹேலஜனை கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேங்களா. எப்படி அது ஏங்கிற ஒரு ஹேலஜன், A2ங்கிற ஒரு ஹேலஜனு. ஓகேவா. இங்கே B2ங்கிற ஒரு ஹேலஜனு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் 2AB. ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட். இது ஒரு ஹேலஜன், இது ஒரு ரெண்டு ஹேலஜன் ஒன்றா சேர்ந்து கம்பைன் ஆகி கிடைக்குது காம்பவுண்டு பேர் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா. ஜஸ்ட் இது என்ன இருக்கலாம், குளோரின் இருக்கலாம், புரோமின் இருக்கலாம், அயோடின் இருக்கலாம், ஃப்ளூரின் இருக்கலாம். இது அதே மாதிரி தான். ஓகேவா. இது எது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு இந்த ஹேலஜன்ஸ் பார்த்தீங்கன்னா F2, Cl2, Br2, I2. ஓகேவா. இதில் இருந்தால் தான் நமக்கு எதாவது காம்பவுண்டு இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கோ அது முன்னாடி, எது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அது பின்னாடி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து AB டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா AB3 டைப்பு, இன்னொன்று வந்து AB5 அண்ட் AB7 அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்க, அது ஃபஸ்ட் எடுத்தோடனே குளோரின் அண்ட் ஃப்ளோரைடு இங்கே இருக்குது. ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் யார் அப்படின்னா ஃப்ளூரின் தான் இருக்குது இல்லையா. ஃப்ளூரின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா.
ஸோ மற்றதெல்லாம் கம்மி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒன்றை வச்சு பேஸ் பண்ணி ஓகேவா. இது குளோரின் ஃப்ளோரைடு, புரோமின் ஃப்ளோரைடு, அயோடின் ஃப்ளோரைடு ஓகேவா. இது எல்லாமே இது ஒரு ஏபி டைப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா. இதை கம்பேர் பண்ணி அப்போ இது பார்க்குறப்ப இது எப்படி புரோமின் குளோரைடு ஓகேங்களா, புரோமின் குளோரைடு மட்டும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அயோடின் குளோரைடு, அயோடின் குளோரைடு ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் இந்த பக்கம் இருந்து அடுத்து இதில் இருந்து ஓகேங்களா எல்லாமே இப்படி ஏரோ மார்க் இப்படி ஓகே. அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தா இருக்குல்லே ஐயில் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலிமெண்ட்டு கம்மியாக இருக்கிறது ஓகேவா. லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படி, லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்ட்டு அதனால் இது ஓகேங்களா. ஸோ அப்போ இது எப்படின்னா IBr அப்படின்ட்டு ஓகேங்களா. இப்போ மேலேருந்து கீழே வரப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நேச்சுரலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலேருந்து கீழே வர எலக்ட்ரோ நேச்சர் குறைஞ்சிட்டே வரும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து AB3 டைப்பு இதே மாதிரி தான் ஓகேங்களா. AB3 டைப்பு அந்த AB5 ஓகேவா. அடுத்து AB7 ஒன்லி அயோடின் அண்டு டெட்ராஃப்ளூரைடு மட்டும் தான் இருக்கும், அயோடின் டெட்ராஃப்ளூரைடு மட்டும் தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா AB5ல் 2 இருக்கும் ஓகேவா. IF5 புரோமின் ஃபென்டாஃப்ளூரைடு ஓகேங்களா. இது வந்து டைப்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்னா தி சென்ட்ரல் ஆட்டம் வில் பி லார்ஜர் ஒன் ஓகேவா. சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நிறையா இருக்குல்ல, மினிமம் 2 தான், 2 சேர்ந்து வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் ஆகுது ஓகேவா. 2க்கு மேற்பட்ட ஹாலஜன் சேர்ந்து ஃபார்ம்ஸ் ஆகுதான். கேன் பி ஃபார்ம் ஒன்லி பிட்வீன் த 2 ஹாலஜன், நாட் மோர் தென் 2 ஹாலஜன், ஓகே. அந்த 2 ஹாலஜனில் வந்து பார்த்தோன்னா எது வந்து ஆட்டம்ஸ் சார்ஜ் பெருசாக இருக்கோ அது வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். சைஸ் சார்ஜ் எது பெருசாக இருக்கோ அது சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஃப்ளூரின் cannot act as a central atom being the small size, being the smallest one. எது பெரிய ஆட்டமாக இருக்கோ அதான் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும் ஓகேவா. இங்கே ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் சைஸ் ஆட்டம்னால வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டமாக ஆக்ட் ஆகாது ஓகேங்களா. அடுத்தது அது இல்லாமல் இது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் with small size of fluorine, high electronegativity and small size of fluorine help to the central atom attain the high coordination number ஓகேவா. இது சைஸ் ஸ்மால் சைஸாக இருக்கும், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுனால சென்ட்ரல் ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிக கோஆர்டினேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணி வைக்கும், அதிகமான கோஆர்டினேஷன் நம்பரை அட்டைன் பண்ணி வைக்கும் ஓகேங்களா. இட் கேன் அண்டர்கோ தஸ் ஆட்டோ ஆக்சைடு அயனைசேஷன், இதுவே வந்து பார்த்தோன்னா ஆட்டோ என்னன்னா அயனைசேஷன் ஆகும் ஓகேவா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட், எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட். எதை கம்பேர் பண்ணுறப்ப ஓகேங்களா அது இதை விட இண்டிவிஜுவல் ஹேலஜன் விட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு ஆக்சிஜன் ஏஜென்ட் ஓகேங்களா. ஆட்டோ ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ரிவர்சபிள் அப்படின்ட்டு ஓகேவா. ஆட்டோ ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இது பாரு இதுவே ஆக்சிஜன் ஆகிட்டு H+ ஆகும், ICl2 ஃபார்ம் ஆகும். இங்கே பாரு மறுபடியும் இங்கே ICl2 ஓகேவா, இங்கே ICl4 மைனஸ் ICl2 ப்ளஸ் அப்படின்ட்டு இதுவே எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோ அதுவே வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் ஆகும் ஓகேவா. அடுத்து பாருங்கள் ரியாக்ஷன் வித் அல்கலி, ரியாக்ஷன் வித் அல்கலி. ரியாக்ஷன் வித் அல்கலினா ஒன்றும் இல்லை, பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா ரியாக்ஷன் வித் அல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணப்ப என்ன ஆகுதுன்னா இதில் 2 ஹேலஜன்ஸ் இருக்கு இல்லையா ஓகேங்களா. ஏபிங்கிறது 2 ஹேலஜன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஹேலஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற 2 ஹேலஜன் இருக்குது ஓகேவா. இப்போ AB2 இது வந்து பார்த்தீங்கன்னா 1R 3R 5R 7 ஓகேவா. இதில் 2ல் எது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சைஸ் எது பெருசோ அதுக்கு அது ஆக்சோ ஃபார்ம் ஆகும். எது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் சைஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் BrF5 பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, பேஸ் ஆக்டிவ் பார்ட் OH மைனஸ். இப்போ எது சைஸ் பெருசோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த ஆக்சிஜனோட கூட பேசியாது ஓகேவா. Br தான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா BrO3 மைனஸ் ஓகே. O3 மைனஸ் தான் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் NaOH எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளோ 3 மாலிகுல்ஸ் ஆஃப் NaOH, அதனால் 3 ஓகேவா. நமக்கு என்னன்னா 3 ஆக்சிஜன் அது கூட வந்துட்டு நமக்கு
புரோமின் ட்ரை ஆக்சைடு ஓகேவா, அது புரோமைட் அயன் ஃபார்மேஷன், புரோமைட் அயன் ஃபார்மேஷன். அதே மாதிரி ஸ்மால் சைஸ் அயன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு ஹேலைடு ஓகேவா, என்ன ஃபார்மேஷன் அது ஹேலைட்ஸ், அதாவது ஹேலைட்ஸில் ஜென்ரலில் இங்கே ஃப்ளூரைட்ஸ் வந்து ஃபார்மேஷன். அப்போ இது சைஸ் பெருசோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ ஃபார்ம் ஓகேவா, ஆக்சிஜன் கம்பைன் ஃபார்ம், ஆக்சிஜன் கம்பைன் ஃபார்ம் ஓகேவா, ஆக்சி ஹேலஜனாகவும். அதே மாதிரி சைஸ் கம்மியாக இருக்கிறது ஹேலைடாகவும் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஐசிஎல் ஓகேவா. ஐசிஎல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ அயோடைடு அயன் அண்டு அதை விட வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து குளோரைடு, அதனால் குளோரைடு அயன் அப்படி ஃபார்மேஷன் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட் ஓகே. நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட் பார்த்துருக்கோம், 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா AX, AX3, அடுத்து வந்து பார்த்தோன்னா AX5 அண்ட் AX7 ஓகேவா. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு தியரி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிற மெயின் தியரி என்ன அப்படின்னா VSPR தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுக்குடைய தியரி, மெயின் தியரி எதுனா VSPR தியரி ஓகேவா, வேலன்ஸ் செல்ஃப் ரெசனன்ஸ் ரிப்பல்சன் தியரி அப்படின்ட்டு ஓகேவா. வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் ஃபார் ரெப்பல்சன், வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் ஃபார் ரெப்பல்சன் தியரி ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தியரி. அந்த மெயின் தியரி வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ ஒன்று மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்காங்க, அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்தோன்னா AX7 AX5 எடுத்துக்கலாம், AX5 ஓகேங்களா. AX5க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் ட்ரைஃப்ளூரைடு கொடுத்துருப்பேன், பென்டாஃப்ளூரைடு புரோமின். AX5க்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருப்போம்னா BAR புரோமின் பென்டாஃப்ளூரைடு ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு புரோமினுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் எடுத்துக்கணும் ஓகேவா. எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் எடுத்தீங்கன்னா புரோமினுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷனு, அதாவது ஓகேங்களா, புரோமினுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் எடுத்து வச்சுட்டு நமக்கு ஏன்னா 5s2 ஓகேங்களா, நமக்கு என்ன வரும் அப்படின்னா புரோமினுக்கு அவுட்டர் கன்ஃபியூஷன் 5s2 5p5 அவுட்டர் கன்ஃபியூஷன் நமக்கு தேவை, அவுட்டர் கன்ஃபியூஸ் தான் புரோமின் தான் சென்ட்ரல். இங்கே ஏதாவது சைஸ் பெருசு, அதனால் இது என்ன ஆகும்னா சென்ட்ரல் ஆட்டமாக ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. அப்போ இதனோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் தெரிஞ்சால் போதும், என்னென்னா 5s2 5p5 ஓகேவா. சரி, அப்போ அந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா போடலாம், S ஆர்பிட்டல் போடுறோம். S ஆர்பிட்டல் போடுறப்ப நமக்கு என்னன்னா அடுத்து P ஆர்பிட்டலு சரியா. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அப்போ 5 எலக்ட்ரான் இங்கே வந்துடும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் 5 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சா, இதை வந்து பார்த்தீங்கன்னா 5s2 5p5 சரியா. இங்கே காம்பவுண்டு பாரு புரோமின் பென்டாஃப்ளூரைடு ஓகேவா. அப்போ நம்ம ஃப்ளூரைடுனா எத்தனை ஃப்ளூரைடு இருக்கோ அத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா, எப்படி அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். இங்கே இது மட்டும் தான் அன்பேர்ட் எலக்ட்ரான், இது எல்லாமே பேரடாக இருக்கும். எஸ்ஸில் ஃபேராக இருக்கும், பியில் இது மட்டும் தான் அன்பேராக இருக்குது, ரெமைனி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்கும். அப்போ இது பேர் கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் அப்படி பேர். இது பேர் என்ன பேர், கிரவுண்ட் ஸ்டேட்டு எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன். இது நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸஸ்டேட் எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் மாற்றணும் ஓகேவா, ப்ரொமோட் பண்ணணும். எக்ஸஸ்டேட்டாக மாற்றணும். எக்ஸஸ்டேட்டாக மாற்றுறப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடியது ஷிஃப்ட் பண்ணணும். வேலன்ஸில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஓகேவா. வேலன்ஸில் என்ன பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஓகேவா. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஓகேங்களா. இது S ஆர்பிட்டாலு 5s, இது 5p, இது 5d ஓகேவா. இப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா இங்கே 2 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 5 எலக்ட்ரான்ஸ். இப்போ 3 எலக்ட்ரான் மட்டும் இங்கே ஒன்று இருக்கும். நமக்கு தேவை
5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வேணும். ஓகேவா? அப்போ இருக்கிறது இங்கே 1 மட்டும் இருந்திருக்கும். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருந்திருக்கும். அந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா இது அன்பேர், இது அன்பேர், இது 3 அன்பேர் இருக்கும். ஓகேவா? நமக்கு 5 அன்பேர் வேணும். அப்போ என்ன பண்ணும், இங்கே இருக்கிற 1 மோர் எலக்ட்ரான், இங்கே இருக்கக்கூடிய 1 மோர் எலக்ட்ரான் இங்கே என்னது எக்ஸிஸ்டேட்டாக மாறும். அப்போ மாறுறப்ப நமக்கு எத்தனை வந்துடும்னா 5 அன்பேர் எலக்ட்ரான் வந்துடும். எத்தனை அன்பேர் எலக்ட்ரான் வந்துச்சு? 5 அன்பேர் எலக்ட்ரான் வந்துச்சா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இப்போ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். இப்போ ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான் உள்ளே வரும். என்னன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான், இங்கே ஃப்ளூரின் எலக்ட்ரான் வரும். எலக்ட்ரான் வரப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு அந்த வேலன்ஸ் செல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறப்ப அந்த வேலன்ஸ் செல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுக்கிறப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு, சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எஸ்ஸு, ஓகேங்களா? பியில் 3, பியில் 3, டியில் இன்வால்வ் ஆகிருக்குது, அந்த வேலன்ஸ் செல்லில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஓகேவா? அப்போ எஸ்ஸில் 1, ஓகேங்களா? எஸ் ஆப்டரு, பியில் 3மே ஹைப்ரிட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டியில் 2 இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன், அந்த இன்டர்கலேஷன் காம்பவுண்டோட ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? சரி, இங்கே எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் அப்படின்னா ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கிறது வந்து பாண்ட், ஓகேங்களா, லோன் பேர். நாம் இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணி எலக்ட்ரான், ஓகே, ஃப்ளூரினோட எலக்ட்ரான். ஓகேவா? ஹைப்ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா sp3 d2 ஹைப்ரிட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஹைப்ரிட்ஸ்னு sp3 d2 ஹைப்ரிட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபேர் எத்தனை பாண்ட் ஃபேர்னா 5 பாண்ட் ஃபேர் இருக்கும். எங்கே இதில் பாண்ட் ஃபேர் அப்படின்னா எஸ்ஸில் 3, டியில் 2 இருக்குது, அது பாண்ட் ஃபேர். ஓகேவா? லோன் பேர் 1 இருந்திருக்கு. லோன் பேர் 1 எதில் அப்படின்னா 5s2 இருக்கும் இல்லையா, அதில் இருக்குது. ஓகே, அதை லோன் பேர். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபேர், லோன் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் எல்லாம் விஎஸ்பிஆர் தியரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ்பிஆர் தியரி நம்ம ஆல்ரெடி எதுலேயே படிச்சிருக்கோம். எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? கெமிக்கல் பாண்டிங் அப்படி ஒரு லெசனில் வந்து பார்த்தோம்னா 11th, ஓகேவா? இதுங்க அது 10th லெசன் கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா? ஸோ அதில் எல்லாமே தெளிவாக படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள், இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்ட்டு. ஓகேவா? அது என்ன ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் என்ன புரோமின். ஓகேவா? அது சென்ட்ரல் ஆட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல். இங்கே ஒரு ஃப்ளூரின் ஆட்டம், இங்கே ஒரு ஃப்ளூரின் ஆட்டம், இது ஒரு, ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயரு. ஓகேவா? எத்தனை 5 ஃப்ளூரின், ஆனால் நம்ம எத்தனை ஃப்ளூரின் போட்டுருக்கோம்? 4 தான் போட்டிருக்கோம். இன்னொரு ஃப்ளூரின் இருக்கும், அது எங்கேன்னா இங்கே. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின். அப்போ இது இங்கே லிங்க் ஆகிக்கும், இது கூட இங்கே லிங்க் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு என்னென்னா இங்கே பாருங்கள், இது பிரமிடு, இது ஸ்கொயரு, இது பாரு பிரமிடு, அதாவது ஸ்கொயர் பிரமிடு ஷேப் அப்படின்னு சொல்லி இது பேர் ஸ்கொயர் பிரமிடு ஷேப். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் லோன் பேர். இது வந்து வித்தவுட் லோன் பேர் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறப்ப ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்ட்டு. ஓகேவா? லோன் பேரை மென்ஷன் பண்ணோம்னா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கும், அதுதான் லோன் பேர். இந்த லோன் பேர் மென்ஷன் பண்ணால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு பேர். இது லோன் பேர் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே வேறு தான் பார்த்தா ஏஎக்ஸ் லீனியர் செஃப். லீனியர்ட்டும் ஒன்றும் இல்லை, எவ்வளோதான், இது இந்த மாதிரி 2 மீட்டர் தான் லீனியர். ஓகேவா? லீனியர் ஷேப்பு. டி ஷேப் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இப்போ இருக்கும் இந்த டி ஷேப் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்படி டி ஷேப்பு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது டி ஷேப். மீன் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க டி ஷேப்பு. ஓகேவா? பென்டாகோனல் பை பிரமிடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டாகோனல் பை பிரமிடல் அப்படின்னா இப்படி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இது பென்டாகோனல். ஓகேங்களா?
இங்கே பை பிரமிடல் அப்படின்னா இங்கே மேலே உள்ள இருக்கும். இதுதான் வந்து சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். இதுதான் ஏ, இதுதான் சென்ட்ரல் ஆட்டம். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு இருக்கும், இங்கே ஒன்று, இங்கே ஒரு ஃப்ளோரினும், இங்கே ஒரு ஃப்ளோரினும், இங்கே ஒன்று, இதில் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒரு ஃப்ளோரினும், இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் 5 ஃப்ளோரின் இருக்கும். மேலே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின். ஓகேவா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. என்னது ஐஇ, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கும் ஐ. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பென்டாகோனல் பை பிரமிடல். ஓகேவா? ரெண்டாக பிரிக்கிறது பை பிரமிடல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட்ஸோட. ஓகேங்களா? ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸ். ஓகேவா? அது என்ன ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு என்னவோ மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சைடு ஆர் டை ஆக்சைடு ஃபார்மேஷன். ஆக்சிடேஷன் பண்ணோம்னா ஆக்சைடு ஆர் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகும். பாருங்கள், ஃப்ளூரின் இஸ் react readily with oxygen. Fluorine react readily with oxygen to form the difluorine oxide, difluorine oxide and difluorine dioxide. There is a -1 oxygen state. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் என்ன ஆக்சிஜன் மட்டுமே இருக்கணும், only minus oxygen state. ஓகேவா? அதர் ஹேலஜன் இஸ் do not react with readily with oxygen. ஃப்ளூரின் மட்டும் ஆக்சிஜனோட அதிகமாக ரியாக்ட் ஆகுது. ஏன்னா ஃப்ளூரின் மோர் ரியாக்டிவ், மற்ற அதை விட கம்பேர் மோர் ரியாக்டிவ். அதனால் நமக்கு டைஃப்ளூரின் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகுது. மற்ற ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகாது. ஆனால் சம் மெத்தட் மூலமாக வந்து பார்த்தா என்ன பண்ணலாம்னா இன்டைரக்ட் மெத்தட், நம்ம சொன்னது டைரக்ட் மெத்தட், இது சம் இன்டைரக்ட் மெத்தட் மூலமாக அதர் ஹேலஜன்ஸோட ஆக்சைடு ஃபார்மேஷன் பண்ண முடியும். ஓகேவா? சம் ஃபாலோவிங் ஆக்சைடு கேன் பி ப்ரிப்பேர்ட் பை சம் இன்டைரக்ட் மெத்தட் எக்ஸப்ட் ஃப்ளூரின் ஆல் த ஹேலஜன்ஸ் பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகேவா? இது ஃப்ளூரின் ஒன்லி நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் ரெண்டுமே கலந்த ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். ஆனால் ஃப்ளூரின் மட்டும் ஒன்லி நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டுமே இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம இது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப என்னென்ன டைப்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் பாருங்க. ஆக்சிஜன், அதாவது நம்ம ஆக்சிஜன் செட் பண்ணுறப்ப +1 இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து -4 வந்து பார்த்தீங்கன்னா அது எதில் வச்சுருக்காங்க, ஆதாரில் வச்சுருக்காங்க, எல்லாமே ஆதாரில். ஓகேவா? ஸோ மற்றது பாருங்கள், குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன் ஆகும். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ஆக்சைடு, குளோரின் டை ஆக்சைடு, குளோரின் டை ஆக்சைடு. அடுத்து பாருங்கள் டைக்ளோரின் ஹெக்ஸாக்சைடு, டைக்ளோரின் 6 ஆக்சைடு அண்டு இது ஹெக்ஸாக்சைடு. ஓகேவா? அதர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட். இங்கெல்லாம் பாருங்கள் எப்பவுமே ஆக்சிஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜனில் நெகட்டிவில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் நெகட்டிவ், ஹேலஜன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்காங்க, மோஸ்ட்லி மற்ற எல்லா இடத்துலையுமே ஹேலஜன் நெகட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகேவா? ஆல் ஹேலஜன். ஓகேவா? எக்ஸெப்ட் ஃப்ளூரின் தவிர இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் ஃப்ளூரின் தவிர ரிமைனிங் இருக்குது மைனஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்கும். ஃப்ளூரின் ஒன்லி நெகட்டிவ் மட்டுமே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜன் எப்பயுமே நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகேவா? இது கூட மற்ற இடத்துல மற்ற கூடலாம் வினைப்பு ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும் ஹேலஜன்ஸு, அதே மைனஸில். ஆனால் ஆக்சிஜனை கூட ரியாக்ட் பண்ணுறப்ப ஆக்சிஜன் தான் மைனஸு, அந்த ஹேலஜன்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆக்சிஜனை கூட ரியாக்ட் பண்ணுறப்ப ஃப்ளூரின் நெகட்டிவாக தான் இருக்கும். ஃப்ளூரின் எப்படி தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ளூரின் ஒன்லி நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட், அதர் இஸ் ஏ பாசிட்டிவ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகே, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் இருக்குது, நிறைய கொடுத்துருப்பாங்க, அது பாருங்கள். ஓகேவா? புரோமின் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்குறது ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹேலஜன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? குளோரின் ஃபார்ம்ஸ் த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். குளோரின் எப்படின்னா 4 டைப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. ஒன்று வந்து ஹைப்போ குளோரோசசிட்டு, குளோரிக் ஆசிட்டு, பெர்குளோரிக் ஆசிட். ஓகேவா? ஹைப்போ குளோரோசஸ்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது, குளோரோசசிட்னா 2 ஆக்சிஜன் இருக்கிறது, குளோரிக் ஆசிட்னா 3 ஆக்சிஜன் இருக்குது, பெர்குளோரிக் ஆசிட்னா 4 ஆக்சிஜன் இருக்கிறது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். அதே மாதிரி புரோமின் அண்ட் அயோடின் ஃபார்ம் த
சிமிலர் ஆசிட்ஸ் எக்ஸப்ட் ஹேலஸ் ஆசிட். ஹேலஸ் ஆசிட் தவிர ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹேலஸ் ஆசிட் தவிர ரிமைனிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். புரோமின், ஓகேவா, அயோடின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குளோரின் தான் எல்லாமே இருக்கும். ஹைப்போ இருக்கும், ஹேலஸ் இருக்கும், ஹேலிக் இருக்கும், ஃபெர்ஹேலிக் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளூரின் ஒன்லி ஹைப்போஃப்ளூரிக் ஆசிட். ஃப்ளூரின் என்ன மட்டுமே இருக்கும், ஹைப்போஃப்ளூரிக் ஆசிட் மட்டுமே தான் இருக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹேலோ ஆசிட்ஸ், ஹேலஜன் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ ஹேலஸ் ஆசிட், ஹேலஸ் ஆசிட், ஹேலிக் ஆசிட், ஃபெர்ஹேலிக் ஆசிட் அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், குரூப் 18th எலிமெண்ட்ஸ். குரூப் 18th எலிமெண்ட்ஸ் ஆர் இன்னட் கேசஸ். இல்லை, குரூப் 18 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்கரன்ஸ் ஆல் த நோபல் கேஸஸ் அக்கறது அட்மாஸ்பியர். ஓகேவா? எல்லா நோபல் கேஸுமே இருக்கும். எங்கே அட்மாஸ்பியரில் கிடைக்கும். அட்மாஸ்பியரில் கிடைக்கும் நோபல் கேஸ் இல்லாமல். ஆனால் கொஞ்சம் கிடைக்கிறது ரேராக கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தா ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எஸ் வி மூவ் அலாங் த நோபல் கேஸஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் அண்ட் அயானிக். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன நோபல் கேஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். என்னென்னா குரூப் 18th எலிமெண்ட்ஸில் என்னென்ன ஹீலியம், நியான், ஆல்கான், கிரிப்டான், ஜெனான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ்ஸு. ஓகேவா? ஸோ இந்த நோபல் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் ரேடியஸும் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மேலேருந்து கீழே வரப்போ இன்க்ரீஸ் இருக்குது. ஏன்னா மேலேருந்து கீழே வரப்போ ஆட்டம் சைஸ் எப்படி இருக்கோ பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர ஓகேங்களா அட்டாமிக் ரேடியஸு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸிங்கில் இருக்கும் மேலேருந்து கீழே வரப்போ. ஓகேவா? ஸோ அது பாருங்கள் என்னென்னா ஹீலியமு, நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். சரியா? மேலேருந்து கீழே வரப்போ அது அதிகமாகிட்டே இருக்கும். எது அட்டாமிக் ரேடியஸும் பாயிலிங் பாயிண்ட்டும். ஓகேவா? ஹீலியம் டு ரேடான். இது ஃபஸ்ட் அயனிசிஸ் எனர்ஜி. ஓகேவா? அதே அயனிசிஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா மேலேருந்து கீழே வரப்போ டிகிரிஸ் ஆகும். அயனிசிஸ் எனர்ஜி மேலேருந்து கீழே வரப்போ டிகிரிஸ் ஆகும். மேலே மட்டும் எப்படி இருக்குன்னா ஹீலியத்துக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ். ஓகேவா? எப்படி இருக்குன்னா ஹையராக இருக்கும். ஹீலியத்துக்கு மட்டும் அயனிசிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே வந்து பார்த்தா டிகிரிஸிங் ஆர்டர் இருக்கும் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். ஓகே, அண்ட் நோபல் கேஸஸ் ஹேவ் largest ionicous energy compared to any other elements given the row. Say have a completely filled orbitals and their almost cell. Okay, அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வரிசை இருக்கு இல்லையா, இப்போ இந்த வரிசை இருக்குமா, இந்த வரிசை இருக்குமா, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஓகேவா பீரியட், இந்த வரிசையில் என்ன சொன்னோம் பீரியட் எப்படி சொல்லுவோம். ஓகேவா? அந்த பீரியடுக்குள்ள இருக்கிற எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணுறப்ப நோபல் கேஸஸ் மட்டும்தான் ஹையர் அயனிசஸ் எனர்ஜியாக இருக்கும். ஓகேவா? இந்த குரூப்புகளை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வைஸை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ் மட்டும் தான் ஹையர் அயனிசஸ் எனர்ஜியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த நோபல் கேஸஸ் சேவ் ஃபில்டு electronic configuration. Fully electronic configuration is more stable. Fully electronic configuration is more stable. In case of any tendency of gain or loss of electron is wanted or required more amount of energy. அதாவது என்னன்னா இது முக்கியமாக அதோட வேலன்ஸ் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். மற்ற பீரியடில் மற்ற வரிசையில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட அந்தந்த வரிசையில் இருக்கக்கூடிய இதில் இதுதான் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் ஃபில் ஆகிருக்கு. அதனால் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். மோர் ஸ்டேபிள்னால என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கவோ இல்லை கொடுக்கவோ முடியாது. கொடுத்தாலும் அது அவசியம் வாங்கிக்காது. அதுக்கிட்ட இருந்து நீயாவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ண வைக்க முடியாது. ஓகேவா? அதையும் மீறி லூஸ் பண்ணோம்னாவோ இல்லை அதையும் மீறி அடிஷன் பண்ண வச்சாவோ நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படும். அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ் பண்ண வைக்கிறது அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காமன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் குரூப் 18 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனோட ஃபிசிக்கல் ஸ்டேட் ஓகேவா 298ன்னு போட்டிருக்காங்க. 298 கெல்வினில் நியான் எல்லாமே கேஸ் தான். நோபல் கேஸ் எல்லாமே கேஸஸ் தான் இருக்குது. அட்டாமிக் நம்பரு இல்லை 10, 18, 36, 54, 86. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஐசோடோப் தான். ரேடான் வந்துட்டு அந்த நேச்சுரலாகவே ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். அது
நேச்சுரலாகவே ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இது, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். அதனால வந்து பார்த்தோன்னா மோர் ஐசோட்டோப் அதுக்கு இருக்கும். ஓகேவா? ரேடான் வந்து பார்த்தீங்கன்னா 211, 220, 222 அப்படின்ட்டு. ஓகேவா? அட்டாமிக் மாஸ் ஒரு கிராமில் எவ்வளோ, ஒரு மாலிகுல் ஒரு மோலாரில் எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்றது அட்டாமிக் மாஸு 298 கெல்வின் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்லட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் செல்லில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாத்துமே NS2 NP6 இருக்கும். எல்லாத்துலேயுமே அவுட்டர் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? NS2 NP6. ஓகேவா? S ஆர்டல் P ஆர்டல் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து அட்டாமிக் ரேடியஸ் மேலேருந்து கீழே வரப்போ எப்பயுமே அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாக தான் இருக்கும், இன்க்ரீஸிங்கில் இருக்கும். ஓகேவா? டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸஸ்ஸு. அந்த கேஸ் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ மேலேருந்து கீழே வரப்போ டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துருக்கும். ஓகேவா? அடுத்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரப்போ இன்க்ரீஸ் ஆகுது, பாயிலிங் பாயிண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இந்த குரூப் 18th எலிமெண்ட்ஸ். குரூப் 18th எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் நேச்சரு ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா, நோபல் கேசஸ் ஆர் மோனோ அட்டாமிக் ஆர் ஆர்டர்லெஸ், கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் நான் இன்ஃப்ளமபிள். ஓகே, நோபல் கேஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படி சொல்கிறாங்க. மோனோ அட்டாமிக். ஓகே, ஒரே ஒரு அணுவு மட்டுமே வச்சிருக்கிறது, ஒரே ஒரு அணுவு மட்டுமே வச்சிருக்கோம். தட் இஸ் மோனோ அட்டாமிக். ஓகேவா? அதேமாதிரி நிறம் இருக்காது, கலர்லெஸ்ஸு, மனம் இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸு. ஓகேவா? அதேமாதிரி நான் இன்ஃப்ளமபிள்னா எரியக்கூடியது, நான் இன்ஃப்ளமபிள்னா அவ்வளோ சீக்கிரம் எரியாதன்மை, நான் இன்ஃப்ளமபிள். ஓகேவா? அதே மாதிரி ஹைலி அன்ரியாக்டிவ் அண்ட் நான் மெட்டாலிக் நேச்சர். ஓகேவா? ஸோ இது ஹைலி அன்ரியாக்டிவ், அவ்வளோ சீக்கிரம் ரியாக்டிவாக இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் நேச்சர். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலோகத்தன்மை ஏற்றது அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே உலோகத்தன்மை ஏற்றது அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ only the xenon and krypton show the chemical reactivity. ஓகேவா? அதாவது ஜெனானும் கிரிப்டான் மட்டுமே கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்கும். அது என்னென்னா அது மட்டும் மற்ற காம்பவுண்டு கூட சேரும், மற்ற எந்த ஒரு எலிமெண்ட்டுமே அவ்வளோ சீக்கிரம் சேராது. மற்ற நோபல் கேஸ் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் மற்ற இதோட போய் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகாது. ஆனால் எது மட்டும் அப்படின்னா ஜெனானு கிரிப்டான் மட்டும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பவுண்டு கிடைச்சிருக்காது, ரொம்ப கம்மியான காம்பவுண்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஜெனான் ஃப்ளூரைடு ஆர் ப்ரிப்பேர் டைரக்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஜெனான் அண்டு ஃப்ளூரின் அண்டர் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? நிறைய காம்பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஜெனான் வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்பவுண்டு, கிரிப்டான 2 காம்பவுண்டு கிடைக்கும். ப்ரிப்பேர் அதோட காம்பவுண்ட்ஸாக கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஜெனானில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்பவுண்டும், கிரிப்டான 2 காம்பவுண்டு கிடச்சிருக்கும். ஜெனான் காம்பவுண்டு மட்டும் ப்ரிப்பேஷன் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாகவே காம்பினேஷன் பண்ணாமல் நமக்கு கிடச்சிரும். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் காம்பினேஷன் பண்ணாவே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனான் ஃப்ளூரைடு காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. பாருங்கள், ஜெனானும் ஃப்ளூரைடும் நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. 400 டிகிரி செல்சியஸோட ஏட் பண்ணுறப்ப ஜெனான் டைஃப்ளூரைடு கிடைக்குது. 2 moles ஆஃப் ஃப்ளூரின் எடுத்தோம்னா நிக்கல் அண்ட் அசிட்டோன் கேட்டலிஸ்ட்டு 400 டிகிரி செல்சியஸ் நிக்கல் ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு, நிக்கல் கேட்டலிஸ்ட்டு ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனான் ஒரு 3 moles ஆஃப் ஃப்ளூரின் இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, நிக்கல் 200 அட்மாஸ்பியர் அண்ட் 400 டிகிரி செல்சியஸு ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு ஃபார்மேஷன், ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு ஃபார்மேஷன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா when is a xenon hexafluoride is heated at 50 degrees Celsius in a sealed quartz vessel forms a xenon oxyfluoride. ஓகேவா? xenon fluoride ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா xenon oxyfluoride கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எப்படின்னா ஒரு சீல்டு குவார்ட்ஸ் விசல். ஓகேவா? கண்ணாடியால் பார்த்தீங்கன்னா கண்ணாடி குழாய். ஓகேவா? ஒரு கண்ணாடி சீல்டு இருக்கிற டியூப்பில், கண்ணாடி சீல்டு இருக்கிற டியூப்பில் எடுத்துக்கிட்டு இதுக்கு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஹீட் பண்ணோம். ஓகேங்களா? 50 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னா இந்த கண்ணாடியில் அந்த சிலிக்கான் டெட்ராக். ஓகேங்களா? கண்ணாடி தான் சிலிக்கான் டை ஆக்சைடு வச்சு பண்ணியிருக்கிறதா கண்ணாடி வேற ஒன்றும் இல்லை. கண்ணாடிக்குள்ளே வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜெனான் ஆக்சைடு டெட்ராஃப்ளூரைடு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா? ஜெனான் இது டெட்ராஃப்ளூரைடு, சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைடு. ஓகேவா? அண்டு when is reactions continued following reactions takes place, மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபர்தராக ரியாக்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஃப்ளூரின் எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளூரின் என்ன ஆகிட்டே இருக்குன்னா எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்தராக ஆக்சிஃப்ளூரைடு மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறப்ப என்னன்னா ஜெனான் டைஆக்சைடு டைஃப்ளூரைடு ஃபார்மேஷன் ஆகுது. அடுத்து அதான் மறுபடியும் டைஆக்சைடு டைஃப்ளூரைடு மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறப்ப மறுபடியும் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா
ஜெனான் ட்ரைஆக்சைடு ஆகுது, ஜெனான் ட்ரைஆக்சைடு அப்படின்னு ஃபார்மேஸ் ஆகுது. ஓகேவா, இதை நம்ம ஒரே ஸ்டெப்லையும் கொண்டு வரலாம். அண்ட் ஹைட்ராலிசிஸ் வித் வாட்டர் வேப்பர். ஓகேவா, ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு கிவ்ஸ் த ஜெனான் ட்ரைஆக்சைடு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க, சிலிக்கான் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதே டேரெக்டாக ஹைட்ராலிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரே ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனான் ட்ரைஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனான் டைஃப்ளூரைடு ரியாக்ட் வித்து, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு ரியாக்டட் வித் 2.5 மோலார் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் பெர்ஜென்டேட் இஸ் அப்டைன்டு. ஓகேவா, அதாவது பேஸ் கூட ஆட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணியிருந்தோம், வாட்டர் கூட ஆட் பண்ணோம், இது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பேஸ். ஓகேவா, பேஸ் கூட ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் பெர்ஜென்டேட் கிடைக்குது. ஓகேவா, அதை சோடியம் பெர்ஜென்டேட் தான் இந்த காம்பவுண்ட் தான் சோடியம் பெர்ஜென்டேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த காம்பவுண்ட் தான். ஓகேங்களா, அடுத்து சோடியம் பெர்ஜென்டேட் இஸ் வெரி மச் இஸ் நோன் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தி ஆக்சைட்ஸ் ஆஃப் manganese 2 ions into permanganate ion. even the options of catalyst, எந்த கேட்டலிஸ்ட் இல்லாமலே ஓகேங்களா மாங்கனீஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா பெர்மாங்கனேட்டை கன்வெர்ட் பண்ணுது, பெர்மாங்கனேட்டை கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா 4 Na இருந்தது. ஓகேவா, இங்கே Na இல்லை, அதனால் வந்து பார்த்தோன்னா 4- Na சேர்த்துனா இது இங்கே நியூட்ரலாக இருக்குது சார்ஜ். Na வெளியே எடுத்துனா ஆக்டிவ் பார்ட்டு, இது ஆக்டிவ் பார்ட்னா அதனால் Na வெளியே எடுத்துனா அப்போ இதாக சோடியம் பெர்ஜென்டேட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா manganese 2+ மாங்கனேட் அயனை கன்வெர்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பவர்ஃபுல் ஆக்சிடேட்டிவ் ரியேஜென்ட், இது ஆக்சிஜன் கிடையாது, இப்போ ஆக்சிஜன் சேர்த்து இருக்குது கூட. ஓகேவா, அதுதான் பவர்ஃபுல் ஸ்ட்ராங் ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு. எந்த ஒரு ஆக்சிஜன் ஏஜென்ட் கேட்டலிஸ்ட் இல்லாமல் இது நடக்காது. ஓகேங்களா, ஸோ இது பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சோடியம் பெர்ஜென்டேட். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஜெனான் இஸ் ரியாக்டிவ் வித் platinum pentafluoride. Xenon is react with platinum pentafluoride and give the orange yellow solid. Platinum hexafluoride react ஆயிட்டு platinum hexafluoride react ஆயிட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆரஞ்சு எல்லோ சாலிடு கிடைக்குது. இது இன்சாலிபிள் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஓகேவா, இது வாட்டர் கூட சாலிபிள் ஆகுது. அதே இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா கார்பன் டெட்ராக்ளோரைடு கூட இன்சாலிபிளாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஜெனான் டைஃப்ளூரைடு ஃபார்ம்ஸ் அடிஷனல் காம்பவுண்ட். ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு பார்த்தது எல்லாமே ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு தான் பார்த்துருந்தோம். அடுத்து டைஃப்ளூரைடு என்ன பண்ணுறது அப்படின்னா அடிஷனல் ப்ராடக்ட் பண்ணுது, மற்ற காம்பவுண்ட் கூட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்ட்டு அடிஷனல் ப்ராடக்ட். ஓகேவா, அப்படியே சேர்த்து அடிஷனல் ப்ராடக்ட்டே கிடைக்குது. ஓகேவா, ஆன்டிமனி பென்டாஃப்ளூரைடு சேர்த்துருக்கு, தாலியம் ஃப்ளூரைடு அப்படி சேர்த்துருக்கு. ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு ஃபார்ம் த காம்பவுண்ட் வித் போரான் அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா, இது அது கூட சேர்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அடிஷனல் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, there is some evidence for existence of xenon dichloride. xenon dichloride இருக்கு அப்படிங்கிறது some evidence மட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, xenon fluoride காம்பவுண்ட் மோஸ்ட்லி இது வரைக்கும் பார்த்துருந்துருக்காங்க. பட் இப்போ என்ன இப்போ ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா xenon dichloride இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் கிரிப்டான் form the krypton difluoride. Form the krypton difluoride with the electric discharge process through the krypton and fluorine. Krypton to fluorine இடையில வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். ஓகே, மின்சாரத்தை செலுத்தணும்னா ஓகேவா, அதாவது மின்னிறக்கம் பண்ணோம்னா இது தமிழில் மின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். ஓகேவா, மின்னிறக்கம் பண்ணால் அது காம்பவுண்டு ஃபார்மேஷன் ஆகுது, கிரிப்டான் டைஃப்ளூரைடு காம்பவுண்டு ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டெம்பரேச்சர் பாருங்கள் 183 டிகிரி செல்சியஸில். கேஸ் இஸ் irradiated with ஆண்டிமனி பென்டாஃப்ளூரைடு. ஓகேவா, அதே மாதிரி அது பென்டாஃப்ளூரைடு பண்ணுறப்ப அது அடிஷனல் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஹைபிரிடேஷன் ஜெனான் ஃப்ளூரைடு லீனியர் ஷேப்பு, ஹைபிரிடேஷன் sp3d, ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு சரி டெட்ராஃப்ளூரைடு sp3d2 ஸ்கொயர் பிளானர் ஷேப்பு, xenon hexafluoride sp3d3 distorted octahedral shape, xenon oxide difluoride sp3
டி டி சேஃப்டு, ஜெனான் ஆக்சைடு டெட்ராஃப்ளோரைடு sp3d ஸ்கொயர் பிரமிடல், ஜெனான் ட்ரைஆக்சைடு sp3 பிரமிடல் ஷேப். என்ன ஷேப்பு? பிரமிடல் ஷேப். ஓகேங்களா? ஸோ வேணா இதுக்கு வேணா ஒரே இது மட்டும் நான் உனக்கு ஹைப்ரிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி வைக்கிறேன். இது சிம்பிளான மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? யூஎஸ்பி தியரி ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தட். என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை பேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக ஜெனான் ஹெக்ஸாஃப்ளோரைடு எடுத்துக்கோ. இது சேஃபால் இம்பார்ட்டன்ட்ப்பா. சேஃபு ஹைப்ரிட்ஸ்னால் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஜெனானுக்கு எப்பயுமே அவுட்ரு வேலன்ஸு 8, நோபல் கேஸ் எல்லாமே எக்ஸப்ட் ஹீலி தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. ஒரு ஃப்ளூரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வேலன்ஸ் எலக்ட்ரானு, 7 × 6. ஓகேவா? 2 அடிஷன் பண்ணினா 8 + 42 டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகேவா? 50 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ணோம். 50 என்ன பண்ணும்? 8ஆல் டிவைட் பண்ணும். 50 8ஆல் டிவைட் பண்ணால் ஓகேவா? 48க்கு 6 ரிமைனிங் 2 இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா கொஷன் 1 ரிமைண்டரு எத்தனை இருக்குன்னா 2, ரிமைண்டர் 1. அந்த ரிமைண்டர் மறுபடியும் என்ன பண்ணால் ரிமைண்டர் 0 வரைக்கும் பண்ணணும். அப்போ அதை மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணால் இங்கே 1, இது வந்து பார்த்தோன்னா கொஷன் 2 + 0 ரிமைண்டர். ஓகேவா? இதை என்ன பண்ண அப்படின்னா மறுபடியும் அடிஷன் பண்ணணும். எப்படி அடிஷன் பண்ணால் கொஷன் 1 + கொஷன் 2 + ரிமைண்டர் 2. ஓகேவா? இப்போ கொஷன் 1ங்கிறது எவ்வளோ? 5 நம்ம மாற்றி போட்டோம். ஓகேவா? சரி 5 6 தான். ஓகேவா? அதாவது 6 48. ஓகேவா? 6 ப்ளஸ்ஸு இதில் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 1 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 7. ஓகேவா? 7 அப்படிங்கிறப்ப 1 எஸ்ஸு, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பியில் 3. ஓகேவா? மொத்தம் 4 வந்துச்சு, ரிமைனிங் 3. அப்போ 7 சரியாக போச்சா? 1 எஸ்ஸில் 3 வந்து பார்த்தீங்கன்னா டியில் 3. ஓகேவா? பியில் 3 டியில் 3 7. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா sp3 d3 ஹைபிரிடைசேஷன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் யூஸ் ஆஃப் நோபல் கேசஸ். அதாவது தி இன்னர்னஸ் ஆஃப் நோபல் கேசஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹீலியம் வந்து பார்த்தா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் யூஸ் இருந்த டைவர்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஏர் ஆக்சிஜன் மிக்சர். திஸ் ப்ரிவென்ட்ஸ் த ஃபைன்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் கால்டு பென்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆள்காட்டில் வந்து பார்த்தோன்னா முத்தெடுக்க போகிறாங்க இல்லையா? அதாவது ஆள்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீந்துறப்ப கடலுக்குள்ளே போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முன்ன வந்து ஹீலியமும் நைட்ரஜன் கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வரப்போ நம்ம சுவாசிக்கிறப்போ இப்போ நம்ம சுவாசத்துக்குள்ளே போய் அந்த முதல் வந்து பார்த்தோன்னா பெண்டு மாதிரி வந்து பார்த்தோன்னா வலி ஏற்படுத்தும். ஓகேவா? அந்த வலியை வந்து பார்த்தோன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த என்ன பண்ணோன்னா நைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்குவாங்க, ஹீலியம் ஆக்சிஜன். ஓகேவா? அது ரெண்டு சேர்ந்த மிக்சர். ஓகேவா? அதான் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரிவென்ட்ஸ் டேஞ்சஸ் பென்ஸ் அப்படிங்க. ஓகேவா? அதை அந்த பெயினை ரிமூவ் பண்ணுற வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மிக்சர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஹீலியம் ஆர் யூஸ் டு ப்ரொவைட் இன்னட் அட்மாஸ்பியர் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் மெட்டல்ஸ். ஓகேவா? வெல்டிங் வைக்கிறாங்களா டார்ச் மெட்டல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்னட் அட்மாஸ்பியரில் வெல்டிங் ஆர்க்கில். அடுத்தது ஹீலியம் இஸ் லோவஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹேன்ஸ் இஸ் த கிரையோஜெனிக் இன்ஜின். ஓகேவா? லோ டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நியூ டெக்னாலஜி பாது கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்ட்டு நம்ம ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்களே மிசைல்ஸ். ஓகேவா? அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்ட்டு லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மிஷின், அதான் கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா ஹீலியம் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் லெஸ் டென்சர் தென் ஏரை விட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதனால் பலூனில் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏரையோட பார்த்தா டென்சிட்டி கம்மியாக இருக்கனால பலூனில் வந்து பார்த்தோன்னா இதை ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹீலியத்தோட யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது
நியான் வந்து பார்த்தீங்கன்னா நியான் இஸ் யூஸ்டு த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நியான் சைன் ஓகேவா brilliant red glow gas will be passing the electric current through the neon gas under the low pressure ஓகேவா அதான் என்ன குறைந்த அழுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமான பிரைட்னஸ் ஓகேவா அந்த பிரைட் ரெட் க்ளோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியான் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கான் வந்து பார்த்தீங்கன்னா prevents the oxidation of hot filament and prolongs the life of filament bulbs அப்படின்ட்டு ஓகேவா ஸோ என்னன்னா அதாவது சூடான நம்ம பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும் கம்பி வளமாக இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஃபிலமெண்ட் ஓகேவா பல்ப் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஓகேவா என்ன பண்ணால் ஆக்சிஜன் ஆகும் ஆக்சிஜன் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆக்சிஜன் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்கான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஆக்சிஜன் ஹாட்டாக இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக ஆர்கான் யூஸ் பண்ணால் அது ஹாட் ஆகாது ஓகேவா அடுத்தது கிரிப்டான் யூஸ் இந்த ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸ் அண்டு ஃப்ளாஷ் பல்ப்ஸ் ஃப்ளாஷ் லைட்டாக இருக்கு அதில் ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸ் அப்படின்னா அந்த லைட்டில் பாருங்கள் அந்த எரிஞ்சு அதை அணுதணுஞ்சு எரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் ட்ராவல் பண்ணுன்னா வச்சுருப்பாங்க பாருங்கள் ரோட்டில் ஓகேவா அந்த மாதிரி அதை அந்தலாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் லென்ஸ் ஃபில்லர் வித் கிரிப்டான் ஆர் யூஸ் த ஏர்போர்ட்ஸ் இஸ் அப்ரோச்சஸ் த லைட் ஆஸ் த கேன் பெனட்ரேட்டடு த்ரோ த டென்ஸ் பேக் ஓகேவா ஸோ ஏரோப்ளான் இருக்குல்லையே அது ரொம்ப ஹையாக போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி போகும் ஓகேவா ஊடுருவி போகிறப்ப நம்ம என்னன்னா ஃப்ளைட்டு ஏதாவது ஆப்போசிட்டில் வருதா இல்லையா அப்படின்னு தெரியுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனான் இஸ் ஓகேவா ஜனான் இஸ் ஃப்ளூரசன்ட் பல்ப் இதை நம்ம பார்த்தது லேசரு ஓகேவா ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸு பிளாஸ் பல்ப்ஸு அண்டு லேசர்ஸ் ஓகேவா இது எல்லாமே வந்து ஜனான் யூஸ் பண்ணுறாங்க ஜனான் எமிட் த இன்டென்ஸ் லைட் அதிகம் ஓகேவா அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனான் என்ன பண்ணுது அப்படின்னா இதை செறிவு மிக்க ஒளி அப்படின்னு சொல்லுவது இன்டென்ஸ் லைட்டு அதாவது செறிவு அதிகமாக டென்சிட்டி அதிகமாக அந்த மாதிரி கூடிய லைட்டை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது அப்படின்னா உமிழக்கூடியது ஓகேவா வெளியிடுது இன்டென்ஸ் லைட் திஸ் யூஸ்டு த ஹை ஸ்பீட் எலக்ட்ரானிக் ஃப்ளாஷ் பல்ப்ஸ் யூஸ் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஓகேவா ஃபோட்டோகிராஃபிகள் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஷ் ஓகேவா ரேடான் இஸ் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் யூஸ் த சோர்ஸ் ஆஃப் காமா ரேஸ் ஓகேவா ரேடான் வந்து மோஸ்ட்லி ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எங்கிற காமா ரேஸில் இருக்குது ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடியது ஓகேவா இந்த ரேடான் கேஸ் இஸ் சீல்டு இந்த ஸ்மால் கேப்சல்ஸ் ஓகேவா ஸோ இன்ஃப்ளூட்டட் த பாடி டெஸ்ட்ராய் த மைல்மெண்ட் கேன்சர் க்ரோத் ஓகேவா ஒன்றும் இல்லை நம்ம பாடியில் கேன்சர் கட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா இதை கேப்சல் வடித்தில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுவோம் ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் செல்லை வந்து அழிக்கிறதுக்காக இந்த ரேடான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தா இதோட யூசஸ் லிவிங் யூஸ் பண்ணக்கூடியதான் நீ படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கால் பண்ணி டவுட் பண்ணால் கேளுங்க ஓகேங்களா தேங்க்யூ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடியுது ஓகேங்களா தேங்க்யூ